திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகபாளையத்தைச் சேர்ந்தவர் சரவணன், வயது 45, கராத்தே பயிற்சி ஆசிரியர். ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகளுக்கு நடுவராக தேர்வு செய்யப்பட்டார். இதுகுறித்து சரவணன் கூறுகையில், உலக கராத்தே ஃபெடரேஷன் சார்பில் ஆண்டுதோறும் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற தேர்வில் உலகம் முழுவதும் இருந்து 720 பேர் பங்கேற்றனர். இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற 28 பேரில் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் 5 பேர். மேலும் தமிழகத்தில் இருந்து நான் உட்பட மற்றொருவரும் பங்கேற்றார். தேசிய அளவில் தேர்ச்சி பெற்று நடுவராக இருந்தால் மட்டுமே சர்வதேச அளவிலான தேர்வில் பங்கேற்க முடியும். பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு தேர்வு எழுத முடியாமல் போனது. எப்படியாவது இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் மீண்டும் இந்த ஆண்டு முயற்சி மேற்கொண்டு வெற்றியடைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு சர்வதேச, ஆசிய மற்றும் தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் நடுவராக பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றார். இன்னைக்கு எங்கள் இடத்துல 3 இடத்துல 3 சென்டரில் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. ஒரு 500 குழந்தைங்க மேலே அந்த ஃப்ரீயாக கற்றுட்டு இருக்காங்க. லாஸ்ட் 13 வருஷமாக யார்கிட்டையும் நான் இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கினது இல்லை. நீங்கள் எதையும் கொண்டு போகிறது இல்லை, போகும்போது எதையும் தூக்கிட்டு போகிறது இல்லை. உங்களுக்கான வருவாய் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பான். நேர்மையான வழியில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஸ்கூலில் எம்எஸ்சி பிஎட், நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அது போக கராட்டே கோச்சாக நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். அந்த பணம் எனக்கு போதும். இதை நான் ஃப்ரீயாக எடுக்கிறேன். எனக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நீ ஏன் கிளாஸ் ஃப்ரீயாக எடுக்கிறேன்? ஃப்ரீயாக எடுக்கக்கூடாது. பஞ்சமுறைக்கு தானே இந்த ஊருக்கு வந்த, அதை மட்டும் பாருன்னு ஃபோன் பண்ணவங்க நிறைய பேர். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு சொல்கிறது. அதையும் மீறி தான் இந்த இடத்துல நிற்கிறோம். நான் இந்த கிளாஸில் இன்னமும் அந்த கிளாஸ்லாம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. நிறைய கிளாஸு உங்களால் முடிஞ்சால் நிறைய குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிரவுண்டில் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் வராது. அது மாரி சாதிக்கணும்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் எதிர்கொண்டு பேசுகிறவங்க பேச்செல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வைராக்கியமாக தூண்டிவிடும் அடுத்த லெவலுக்கு போகிறது. கோவப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களை இழந்துருவீங்க. இடத்துல கோவப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் மனசுக்குள்ளே வச்சுங்க. கேள்வி கேட்குற இடத்துல இருந்து கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்துல கேள்வி கேட்குற இடத்துக்கு போங்க. அப்போ கேள்வி கேட்குற இடத்துக்கு போனீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க அடங்கிடுவாங்க. முன்னதாக பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் சரவணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கால்பந்தாட்ட குழு, பூப்பந்தாட்ட குழு, கபடி மற்றும் நடைப்பயிற்சி நண்பர்கள் குழு சார்பில் பாராட்டு விழா நடந்தது. பாராட்டு விழாவில் நிர்வாகிகள் நடராஜன், திருமூர்த்தி, பாலகிருஷ்ணன் உட்பட பலர் பங்கேற்றனர்.